அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு உங்க ஸ்மார்ட் குமரி குக்கிங்ல முட்டை மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முட்டை மசாலா பண்றதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துடலாம். கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்குல இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், அதையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை, மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு 4 தக்காளியை நீள வாக்குல இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, உப்பு தேவைக்கு. அடுத்தது 3 முட்டை எடுத்துக்கலாம். முதல்ல நாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டையில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு. எப்போவுமே முட்டையை வேக வச்சிங்கன்னா வேக வச்சு முடித்ததும் அந்த முட்டையை அந்த சூடு தண்ணியிலேருந்து எடுத்து உடனே பச்சை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி வச்சோம் அப்படின்னா அந்த முட்டையோட மஞ்சள் கரு மஞ்சள் கலராகவே இருக்கும். அப்படி இல்லை அந்த சூடு தண்ணியிலே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த முட்டையோட மஞ்சள் கரு கலர் மாறி லைட்டாக பிளாக் கலர் மாதிரி ஆகிடும். அதனால் உடனே எடுத்து மாற்றிடுங்க. இப்போ நாம் இந்த முட்டையை உடச்சி எடுத்துடலாம். இந்த முட்டையை நாம் வேக வைக்கும்போது இது கூட நாம் உப்பு சேர்த்து வேக வச்சதுனால இந்த முட்டை இந்த தோலை உரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உப்பு போடாமல் நாம் வேக வைக்கும்போது சில சமயங்கள் அந்த முட்டை ஓடு அந்த முட்டையோட ஒட்டிக்கிட்டு பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் முட்டையை வேக வைக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைங்க. பாருங்கள், முட்டை ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாமல் அழகாக நல்லா உறிஞ்சி வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா முட்டையுமே உரிச்சு எடுத்துடலாம். முட்டையோட ஓடு எல்லாத்தையுமே கழட்டி எடுத்தாச்சு. இதை என்னமா நாம் நீள வாக்கில் 2 துண்டுகளாக கீறி எடுத்துக்கலாம். முட்டை எல்லாத்தையுமே 2 கீறி எடுத்தாச்சு. என்னமோ நாம் இதில் மசாலா சேர்க்கறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சிருக்கிற எல்லா மசாலாவில் இருந்தும் பாதி பாதி மசாலாவை ஒன்றா சேர்த்துக்கலாம். அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி நாம் எடுத்துருக்கோம்னா அதில் பாதி 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி எல்லாத்துலேயுமே பாதி பாதி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்தாச்சு. நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனிமே இதுக்கு கூட நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைகளில் ஒன்றொன்னா எடுத்து இதில் மசாலாவை பிரட்டி எடுத்துக்கோங்க. அந்த முட்டையோட 2 பக்கமுமே மசாலா நல்லா படுற மாதிரி பிரட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இதே மாதிரியே நாம் வெட்டி வச்சிருக்கிற எல்லா முட்டைகளையும் மசாலாவில் பிரட்டி எடுத்துக்கலாம். எல்லா முட்டைகளையும் மசாலாவில் புரட்டி எடுத்தாச்சு. இதை நாம் பொரிச்சு எடுத்துடலாம். முதல்ல அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதை நல்லா பரத்தி விட்டுடலாம். இந்த எண்ணெய் சூடாகட்டும். சூடானதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இனிமே நாம் இதில் அந்த முட்டைகளெல்லாம் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். முட்டை எல்லாத்தையுமே வச்சாச்சு. இனிமே இதுக்கு மேலே கூட 1 ஸ்பூன் எண்ணெயை லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இந்த ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். முட்டை ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு. இதே இனி திருப்பி போட்டு மறுபக்கமாக வேக வச்சிடலாம். எல்லா முட்டையுமே திருப்பி போட்டாச்சு. இதில் முட்டையோட மஞ்சள் கரு அடிப்பக்கமாக இருக்குது. முட்டை வேகுது அப்படின்றப்போ லைட்டாக பொட்டி தெறிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் நீங்கள் இதை எடுத்துடலாம். முட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் இதை இனிமே எடுக்க போகிறேன். பாருங்கள், முட்டையோட 2 பக்கமுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. முட்டை மசாலாவுக்கு தேவையான முட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க இனிமே தாளித்து தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதை நாம் எடுத்து வச்சிருக்கிற பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அந்த கறிவேப்பிலை எல்லாமே நல்லா பொரியறதுக்காக லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது நாம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான உப்பை இதில் போட்டுக்கோங்க. உப்பை நாம் இதில் சேர்க்கும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால் உப்பு சேர்த்துட்டு
இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதே மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இனிமேல் இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மிளகு பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலா, அப்புறமா மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, பெருஞ்சீரக பொடி, இது இவ்வளோத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இனிமேல் இதில் ஒரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக இதை வற்ற விட்டுறலாம். நாம் சேர்த்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு லைட்டாக வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நாம் வறுத்து வச்சுருக்கிற எல்லா முட்டையையும் இதில் சேர்த்துக்கலாம். முட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இனிமேல் இந்த முட்டைக்கு மேலே அந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை இப்படியே வேக விட்டுறலாம். அந்த மசாலா எல்லாமே அந்த முட்டையோட வந்து அந்த தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக ஒரு 2 நிமிஷம் இதை இப்படியே விட்டுறலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதோடைய வாசனையும் நல்லாயிருக்கு. அதே சமயம் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டை மசாலா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த முட்டை மசாலாவை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.